ஒரு டின்னர் விலாக் ஒன்று பார்க்கலாமா? ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் மெனுலாம் வந்து குக் பண்ணி அதை நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ண அன்றைக்கி நான் வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டனால என்னால் வந்து பண்ண முடியல. ஆனாலும் சரி பண்ணவா வேணாமான்னு கன்ஃபியூஷனில் லாஸ்ட் மினிட்ல வாங்கி வச்சுட்டா எல்லாமே அதனால் பண்ணிடலான்னு பண்ணேன். பிகாஸ் எனக்கு டின்னருக்கான டைமே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சீக்கிரமாகவும் பண்ணுறது வந்து இந்த பிரியாணி தான். அண்ட் ரொம்ப நல்லாவும் பண்ணக்கூடியது இந்த பிரியாணிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு அது பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பிரியாணிக்கு, வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் கூட ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டி அப்படின்னா இந்த பிரியாணி மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்பாங்க. ஏன்னா உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, 65 ஆக்சுவலி நான் வந்து எண்ணெயில் தான் பொரிச்சேன். ஆனால் எனக்கு என்னமோ அதை தண்ணிக்குள்ளே போட்டு பொரிச்ச மாதிரியே இருந்தது. சரி ஓகே எப்படி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும்னு அதை பண்ணிட்டேன். அப்புறமா வந்து ஒரு பாயசம். ஆனால் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னென்னா, இங்கே நான் பண்ணியிருக்கிறது சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, இட்லி, பாயசம், ரைத்தா இது பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பிளான் பண்ணது இது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து சப்பாத்தி, எக்கு, அப்புறம் ஒரு மினி கேக்கு, ஒரு ஆரஞ்சில் ஒரு டெசர்ட். ஆனால் அது பண்ண டைம் இல்லை. அதனால் இதை மட்டும் நான் பண்ணி வந்து முடிச்சிட்டேன்.